முழுமை நிலையின் முதல் இலக்கம் நீங்கள். இதற்கு மூவுலகம் கூறும் முதல் வணக்கம் என்றும் 3 ஜென்மத்தையும் ஈடேற்றும் ஆளுமை. அதுவே உங்கள் தூய்மை தூண் தாங்கும் தாய்மை. 60 ஆண்டுகளாய் உங்கள் பௌதீக ரூபம் நாங்கள் காணவில்லை. ஆனால் உங்களை விரும்பாத இதயங்களை இதுவரை நாங்கள் பார்க்கவும் இல்லை. மரியாதையும் மரியாதை அளிக்கும் தாயே, உங்கள் முகம் பார்த்தால் மண் மீது மன்னிப்பின் முகவரி நீங்கள் தான். எங்கள் மம்மா சமர்ப்பண வாழ்வின் சரித்திரத்தை சரியாக வடிவமைத்த கதாநாயகி நீங்கள். இப்போது உங்களால் வடிவம் பெறும் வம்சத்தின் அர்ப்பணித்த குமாரர்கள் உங்களுக்காக மொழிந்த மொழி கேட்போம். இந்த பிராமண குலத்துக்கு 2 மகத்தான மேன்மையான ஆத்மாக்களின் முயற்சியை முன்னுதாரணப்படுத்தினார். 60 வயதிலும் ஆன்மீகத்தில் முயற்சி அடையலாம், 16 வயதிலும் ஆன்மீகத்தில் முயற்சி அடையலாம் என்ற முன்னுதாரணத்தினை முன்வைத்தார். அதுவே பிரம்ம பாபா மற்றும் மம்மா. மம்மா என்றாலே விசேஷமாக சக்திகளின் களஞ்சியம், சக்திகளின் பண்டாரா, சக்திகளின் சொரூபம் என நம் நினைவுக்கு வருகின்றன. உண்மையிலே மம்மா அவர்கள் அந்த சக்தி ஸ்வரூபம் எவ்வாறு ஆகினார்கள் என்று நாம் நினைத்தோமானால், மம்மா 2 விடயங்களில் கவனம் செலுத்தினார். ஒன்று சேமிப்பு மற்றும் சிக்கனம். அவர்கள் எப்பொழுதுமே எண்ணம் மற்றும் நேரம் சிந்தனைகளில் கவனமாக மிக மிக கவனம் எடுத்தாங்க. செலவு செய்வதில் மிக கவனம் எடுத்தார்கள். இதற்காகத்தான் அம்மா அவர்கள் உருவாக்கிய அந்த ஸ்லோகம் இக்கணமே இறுதிக்கணம். மம்மா அவர்கள் அந்த சிக்கனத்தையும் சேமிப்பையும் துரிதப்படுத்துவதற்காக 3 சக்கர வியூகம் அமைத்தாங்க. ஒன்று மாறாத நம்பிக்கை. மம்மா அவர்கள் எப்பொழுதுமே தன் இதயத்தில் உணர்வுகளோ வார்த்தைகளோ செயல்களோ எது வந்தாலும் நான் செய்யவில்லை, பாபா தான் செய்விக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கை. எப்பவும் கருவி உணர்வு இருந்தாங்க. அந்த உணர்வு தான் சக்தி மாற்றம் பெற்றது. அதே போல மம்மா அவர்கள் மனதில் ஏற்படுத்திய உறுதித்தன்மை, அந்த உறுதி என்றுமே மாறாதிருந்தது. பாபா என்ன சொன்னாலும் அது உடனே தாரையிலே கொண்டு வந்துருவாங்க, நடைமுறை கொண்டு வருவாங்க. எப்பொழுதுமே அந்த சாக்கு போக்கு சொல்வது, நேரத்தை பிற்படுவது என்ற விடயங்களில் மம்மா வெகு தொலைவில் இருந்தாங்க. அது கூட கிட்ட வருவதற்கு அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க. மம்மா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உறுதித்தன்மையை பிற்படவில்லை. அதனால அவர் சக்தி சுரூபமாக மாறினார். அடுத்ததாக மம்மா அவர்கள் என்றுமே எப்பொழுதுமே சுயமரியாதையுடன் பராமரிப்பை மேற்படுத்தினாங்க. சுயமரியாதை என்பது மம்மா என்ற எந்த கணத்திலிருந்து உலக மாதா, சக்திகளின் சொரூபம், செல்வங்களின் தாய், காமதேனு என பலவாறு தன்னை நிலைப்படுத்தி கொண்டாங்க. என்றுமே சுயமரியாதை இருக்கின்ற பொழுது சுய பராமரிப்பை மேற்கொண்டு பிராமண மக்களையும் ஆத்மாக்களையும் பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்தினாங்க. என்றுமே மம்மா அவர்கள் பிறரை குறை காண்பதிலோ தவறாக பேசுவதிலேயோ என்றுமே மம்மா அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. அந்த வகையில தான் மம்மா அவர்கள் சக்தி சொரூபமானாங்க. இன்று உலகம் பூராக மம்மா என்ற பெயரை கேட்டாலே சக்தி சொரூபமாகிறாங்க. காரணம் மம்மா ஏற்படுத்திய இந்த சிக்கனமும் இந்த சேமிப்பும் இணைந்து நம்பிக்கை, உறுதி, சுயமரியாதை என்ற அடிப்படையில் மம்மாவை உலகம் பூராக போற்றும் அளவுக்கு மம்மா உயர்த்து கொண்டாங்க. ஓம் சாந்தி. எளிமை மற்றும் தூய்மையின் ஆளுமையால் இந்த உலகத்தில் யக்கிய மாதா என்று போற்றப்படும் மம்மாவினுடைய சிறப்பம்சங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வாறு அவற்றை பின்பற்றுகின்றேன் என்ற இந்த காணொளியில் மம்மா என்றைக்குமே எல்லோருக்குமே உதாரணமாக இருந்ததுக்கான காரணம் அவங்க ஒரே ஒருத்தருக்கு சொந்தமாக இருந்ததன் காரணமாக தான். உதாரணமாக பாபா ஒரு காரியத்தை மம்மாவிடம் தந்தாருண்டா தாதி குல்சார் அவர்களுடைய இந்த அனுபவம். அதாவது மம்மாவிடம் பாபா சொல்லியிருந்தார், இந்த வேலையை 12 மணியாக இருந்தாலும் சரி நீங்கள் இது செய்து முடிக்கத்தான் வேண்டும் என்று. நேரம் 12 மணியை கடந்தது. அப்போது தாதி குல்சார் சொல்கிறாங்க, மம்மா பாபா கடல் தானே, எப்போதுமே பொங்கி கொண்டே இருப்பார், இந்த வேலையை நம்ம அமிர்த வேலைக்கு பிறகு செய்வோம் என்று தாதி சொல்ல மம்மா சொல்லியிருக்காங்க, மௌனம் சொன்னது பாபா என்று இந்த ஸ்லோகத்துக்குரியவங்களாக இருக்கிறாங்க. ஏனென்றால் தந்தை தனக்கு எந்த பணியை தந்திருந்தாலும் அதில்
ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சில இடங்களில் குழம்பி போயிருந்தாலும் நான் யோசிக்கிறது இதுதான், இந்த காரியத்தை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் பாபா என்மேல் இருக்கிற என்னுடைய ஆளுமை திறனை பார்க்கக்கூடிய சக்தியை எனக்கு பாபா அளிச்சிருக்கிறார். ஆகவே இந்த சேவைக்கு என்னை கருவியாக்கியிருக்கிறார் என்ற உணர்வை தூண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி மம்மா பார்த்தோம்னா எந்த ஒரு சேவையிலும் தான் செய்தன் என்ற ஒரு உணர்வுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. அதாவது எளிமையினுடைய ரூபமாக இருப்பாங்க. ஒரு தரம் அம்மா சேவைக்கு வெளியில் சென்றிருந்த நேரம் ரமேஷ் பாய் திரும்பி வார நேரம் கேட்டிருக்கார், மம்மா சேவை எப்படி நடந்தது என்று. அதற்கு மம்மா சொல்லியிருக்கிறாங்க, பாபாவினுடைய சேவை சிறப்பாக நடந்தது என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் செய்தன் என்ற ஒரு உணர்வு இல்லாமல் எல்லாமே பாபா செய்திருக்கிறார் என்ற ஒரு எளிமையினுடைய சொரூபமாக மம்மா இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தூய்மையினுடைய அதிகாரத்தால் மம்மா எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு வெற்றி மாலைகள் குவியக்கூடியதாக இருந்தது. உதாரணமாக ஒரு சகோதரி நிலையத்தில் தூய்மை கோட்பாடுகளை அவங்க பின்பற்றி இருக்கிறாங்க. இது அவருடைய கணவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவருடைய கணவர் மம்மாவினுடைய வருகை அறிந்து அந்த நிலையத்துக்கு போய் கதிரைகளை உடைக்கிறது, மின்குமிழ்களை உடைக்கிறது என்று ரொம்ப அராஜகம் செய்திருக்கிறார். அப்போது அங்கே இருக்கிற சகோதரிகள் மம்மாவை சந்திக்கிறதுக்கு விடலை. இருந்தாலும் அவர் மம்மா இருக்கிற அறைக்கு போயிருக்கிறார். மம்மா உடனே அவரை சந்தித்த உடனே வா குழந்தா என்று சொல்லி அவங்க இருந்த கதிரையிலேருந்து கீழிறங்கி அமர்ந்திருந்திருக்கிறாங்க. அப்போ இதை கண்டதுமே அவருடைய மனதில் தன்னை அறியாமல் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியை அவர் உணர்ந்திருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல மம்மா அவங்களுடைய தூய்மையினுடைய ஆளுமை சக்தியால் தன்னை எதிர்த்து வர ஆத்மாக்களுக்குமே அமைதியினுடைய அதிர்வலைகளை பரப்ப செய்திருக்கிறாங்க. மம்மாவிட இருக்கிற எல்லாருமே அவங்க எப்போதுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை உணரக்கூடிய வகையில் அவங்கள சுற்றி இருக்கிற எந்த நேரமும் சூழலையும் சரி தன்னையும் சரி தூய்மையினுடைய சக்தியால் நிரப்பி வைத்து கொள்ளக்கூடிய ஆளுமை திறன் மம்மாவிடம் இருந்தது. தன்னுடைய தாயே மம்மா என்று அழைக்கிற அளவுக்கு தாய்க்கும் தாயாக இருந்தது மம்மா தான். தனக்கு புற்றுநோய் என்றது தெரிய வந்த நேரத்திலும் இந்த பாகம் எனக்கு இவ்வளவுதான், பாபா எனக்கு இவ்வளவுதான் இந்த நாடகத்தில் எனக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார், நான் சத்தியுகத்தில் லக்ஷ்மியாக ஆக போகிறேன் என்ற போதையிலும் அம்மா எப்போதுமே இருந்தாங்க. தன்னுடைய கர்ம வேதனைக்குரிய எந்தவித ஒரு பதட்டமும் அம்மாவோட முகத்தில் தெரியலை என்று மூத்த கருவிகளுடைய வகுப்புகளில் நாங்கள் அநேகமாக கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் மம்மாவினுடைய இந்த சிறப்பான பதிவில் என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி நான் தந்தையினுடைய கருவியாக இருக்கின்றேன், அதே நேரத்தில் என்னுடைய சிறப்பான பாகத்தை நானே நடித்து கொண்டிருக்கின்றேன் என்ற எளிமையும் பணிவு தூய்மையினுடைய ஆதிக்கம் என்ற மம்மா கிட்ட இருந்து இத்தகைய சிறப்பம்சங்களை நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைக்கு நான் பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் முதலாவது நிர்வாக தலைவியான ஜெகதாம்பா சரஸ்வதி, அதாவது மம்மாட சில சிறப்பு இயல்புகளையும் அவனோட ஆளுமை பண்புகளையும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்கள்ட்ட நிறைய சிறப்பு இயல்புகளை நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதில் நான் சில துடிகளை தான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அம்மா ரொம்ப குறைவாக பேசுவாங்க, அதோட அவங்க ரொம்ப மௌனமாகத்தான் இருப்பாங்களாம். அவனோட முகத்தில் எப்பொழுதுமே இந்த ஆன்மீக பொழிவு காணப்பட்டு கொண்டிருக்குமா. அதோட மம்மாவோட வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகளாக தான் காணப்படுமா. அவனோட வார்த்தைகளையும் அவங்க ரொம்ப வீணடிக்க மாட்டாங்க. நம்ம எல்லோருமே இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சி செய்து கொண்டிருப்போம். அந்த முயற்சி பெரும்பாலும் கடவுளோட நினைவில் இருக்கிற முயற்சியாக தான் இருக்கும். அதுக்கு மம்மா அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு பதிலை கூறியிருக்காங்க. அவங்களோட முயற்சி கடவுளோட நினைவில் இருக்கிற முயற்சினால நாம் எல்லோருமே ஒரு ஸ்லோகனை ஞாபகம் வச்சு கொள்ளணும் என்று. அந்த ஸ்லோகன் என்னென்னா, ஒவ்வொரு கணமும் இறுதி கணம், அதாவது ஒவ்வொரு வினாடியும் அவனோட இறுதி வினாடி. ஆகவே நாம் எல்லோருமே கடவுளோட நினைவில் இருக்கணும். அப்படி இருந்தோம் என்றால் நம்முடைய எண்ணங்களும் சரி வார்த்தைகளும் சரி செயல்களும் எல்லாமே மேன்மையான செயல்களாக தான் இருக்கும். மேன்மையான வார்த்தைகளும் இருக்கும், மேன்மையான எண்ணங்களும் நமக்குள்ளே எப்பொழுதுமே காணப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அவனோட வார்த்தைகளும் எப்போதுமே உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகளாக தான் காணப்படுமா. அப்படி அந்த வார்த்தைகள் பலவீனமான ஆத்மாக்களையும் பலப்படுத்தி விடுமா. அம்மா எப்பொழுதுமே சொல்லுவாங்க, பலவீனமான எண்ணங்களை
நாம் அனுமதிக்க கூடாது என்று சொல்லுவாங்க. மம்மா கிட்ட தொடர்பு கொள்ளும் கலை ரொம்பவே இருந்ததாம். அதாவது ஒருவரோட கதைக்கிற போதும் சரி, பழகிற போதும் சரி, ரொம்ப அன்பாகத்தான் இருப்பாங்களாம். மம்மா கிட்ட எந்த விதமான நான் என்ற உணர்வு எப்பொழுதுமே இருந்ததில்லையா. அவங்க எப்பொழுதுமே அன்பு என்ற மகத்தான சக்தியை தான் அவங்க கூட வச்சிருந்தாங்க. மம்மா சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் அழக்கூடாது. மம்மா எந்த ஒரு ஆத்மா மீதும், அதாவது இந்த பௌதிக வாழ்க்கையும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு ஆத்மா மீதும் அவங்க கசப்பான உணர்வுகளோ, அதாவது ரொம்ப விருப்பமின்மை உள்ள உணர்வுகளோ, வெறுப்பு என்ற உணர்வுகளையும் கொண்டிருந்ததில்லையா. குணங்கள்லேயே மகத்தான குணம் மன்னிப்பு குணம் என்று அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்களும் மன்னிப்பு கடலாகத்தான் இருந்திருக்காங்களாம். இந்த மன்னிப்பு குணம் இந்த கற்பித்தல்களின் அஸ்திவாரம் என்றிருக்காங்க. அம்மா ஒவ்வொரு விடயத்தையும் வார்த்தை மூலம் சொல்றதை விட செயல்கள் மூலமே செய்து காட்டியிருக்காங்க. அம்மா அடிக்கடி சொல்ற ஒரு முக்கிய கருத்து என்னென்னா, இந்த ஆன்மீக வாழ்க்கையில நாம் செய்கிற முயற்சி ஒரு முறை செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பது தான். அதாவது ஒரு முறை செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்ய சொல்லியிருக்காங்க. அம்மா எப்போதுமே எந்த ஒரு ஆத்மாவிடம் கதைக்கும் போது அவங்க ரொம்ப மென்மையாகவும் அமைதியாகவும் தான் பேசுவாங்களாம். அப்படித்தான் மற்ற ஆத்மாக்களையும் பேச சொல்லியிருக்காங்க. அம்மா உரத்த குரல்களில் பேசவோ அல்லது சிரிக்கவோ மாட்டாங்க. அதாவது ஒரு தவறு செய்துட்டா ஏன் இந்த தவறை செய்த நீங்கள் என்று ஒரு நாளும் அம்மா கேட்டதில்லையா. இந்த தவறை நீங்கள் இப்போ செய்துட்டீங்க, எதிர்காலத்தில் இனி செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க என்று அம்மா சொல்லுவாங்க. முக்கியமாக அம்மா சொல்லுவாங்க, கோபம் என்றது ஒரு பேய் என்று சொல்லுவாங்க. பாபாவோட குழந்தைகள் நாம் எல்லாருமே என்ன நடந்தாலும் சரி, இந்த கோபம் மட்டும் நமக்குள்ள, இந்த தீய ஆவி நமக்குள்ள வரக்கூடாது என்று அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. கோபப்பட்டதுக்கு பதிலாக எல்லா ஆத்மாவோடமும் நம்ம அன்பாக எல்லா விடயத்தையும் அன்பா சொல்லி அன்பா விளங்கப்படுத்தணும் என்று விளங்கி கொள்வாங்க என்று அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா அடிக்கடி சொல்லியிருக்காங்க, எதுவும் நமக்கு முடியாது என்று சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. இந்த நாடகத்தில் இல்லை என்று எதுவுமே கிடையாது அப்படி என்று அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா சொல்லுவாங்க, முடியும் என்று நம்ம சொல்கிற போது தான் நமக்குள்ள ஒவ்வொரு திறன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வரும் என்று சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கருத்துக்களில், அதாவது முக்கியமான சிறப்பம்சங்களில் உண்டு அம்மாவோட எந்த ஒரு பாபாவோட சேவைக்கும் இல்லை என்று அவங்க சொன்னதே இல்லை. எல்லா சேவையுமே கடவுள் சொல்லியிருக்க சேவை, அது எப்படி என்றாலும் கடவுள் நிறைவேற்றி வைப்பார் என்று அவங்க எல்லா சேவைகள்லையும் தைரியமாக இறங்கி செய்வாங்க. அதே போல் எல்லா ஆத்மாக்களுக்கும் நம்ம எந்த ஒரு சேவைகளுக்கான பொறுப்பை கடவுள் வழங்கியிருந்தாலும் நாம் அதை மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளணும் என்று அம்மா சொல்லியிருக்காங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த மம்மாவின் நினைவு மாதத்திலே மம்மாவை பற்றி, மம்மாவினால் நான் தூண்டப்பட்ட விடயங்களை பற்றி பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வகையிலே ஜூன் 6ஆம் மாதம் வந்தாலே நமக்கு ஆன்மீகத்தில் ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்காக இந்த மம்மாவின் நினைவு தினம் அமைகின்றது. அவரை பற்றி அதிகம் நாங்கள் படித்தும் மூத்தவர்களிடம் கேட்டும் அறிந்து முயற்சியை மேலும் அதிகரிப்பதற்கான இந்த ஆசையையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் மம்மாவின் சிறப்பியல்புகளை நாங்கள் கேட்கின்ற போது நமக்கும் அந்த ஆசை ஏற்படுகின்றது. மம்மாவை போன்று நாமும் முதல் தரமான ஒரு யோகியாக, ஒரு தியாகியாக, சேவையில் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற உத்வேகம் நமக்கு ஏற்படுவது எல்லாரும் அனுபவம் செய்திருப்போம். அந்த வகையில் அம்மாவிடம் எனக்கு அதிகம் கவர்ந்த விடயம், அவர் பாபாவுக்கு எவ்வளவு கீழ்ப்படிவாகவும் தன்னை ஒரு கருவியாகவும் கருதினார் என்பதுதான்.
மம்மா மிகவும் கீழ்ப்படிவானவராக இருந்தார், விசுவாசமானவராக இருந்தார். பாபா கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தனது சிரமேற்கொண்டு அதனை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற அளவிற்கு பாபாவின் வார்த்தைகளுக்கு மிகவும் மரியாதை கொடுக்கக்கூடியவராகவும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருந்தார். அந்த காலகட்டத்திலே பிரம்ம பாபாவின் ஊடாக சிவபாபா இந்த ஞானத்தையும் வழிகாட்டலையும் கொடுக்கின்ற போது மம்மா சிவபாபாவையும் பிரம்ம பாபாவையும் மிக சரியாக அறிந்திருந்தார் என்றே நாங்கள் கூற வேண்டும். ஏனென்றால் பிரம்ம பாபா கொடுக்கின்ற ஆலோசனைகளுக்கு வழிகாட்டல்களுக்கு மம்மா எப்பொழுதும் ஹாஜி பாபா என்று ஆம் பாபா நான் செய்கிறேன் என்று உடனடியாக அதை செய்வதற்கான முயற்சியை அவர் மேற்கொள்வார். அவர் ஒருபோதும் என்னால் முடியுமா, இதை செய்ய இயலுமா இல்லையா என்று சிறிதளவு கூட சிந்தித்ததில்லை. அந்தளவுக்கு பாபாவிடம் ஹரன் ஹரவன்கார், செய்பவர் செய்விப்பவர், அதனை தூண்டுவார். நாங்கள் ஒரு கருவியாக இருந்து அதை செய்து முடிக்கலாம் என்ற வகையில் அம்மா ஒருபோதும் எனக்கு பாபா சொன்ன விடயங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்தியதில்லை. அந்த வகையில் அம்மா பாபாவின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிகவும் மரியாதையுடன் அதை செய்து முடிக்க முயற்சியை மேற்கொண்டார்கள். அந்த பண்பு நமது பிராமண வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான ஒரு பண்பாக இருக்கின்றது. நமது கல்வி ஆசிரியர்கள் சொல்லுகின்ற விடயங்களை, கொடுக்கின்ற ஆலோசனைகளை நாங்கள் எந்த அளவிற்கு மரியாதையுடன், எந்த அளவிற்கு அதற்கு செவிசாய்க்கின்றோம், எந்த அளவிற்கு நாங்கள் ஹாஜி கூறுகின்றோம் என்பதையிட்டு நானும் சிந்தித்து பார்க்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் எவ்வாறு அம்மா ஒரு கீழ்ப்படிவான புத்தியின் நம்பிக்கை உடையவராக பாபாவின் வழிகாட்டல்களை சாதாரணமாக எடுக்காமல் கடவுளின் வழிகாட்டல்களாக கருதி தனது முழு முயற்சியை மேற்கொண்டார்கள். உதாரணமாக மம்மாவிடம் ஒரு முறை பாபா கூறினார்கள், படங்கள், போஸ் படம், அதாவது கல்பவிருட்சத்தின் படங்கள் 100 செய்ய வேண்டும் என்று. ஆனால் குறுகிய காலத்தில் ஒரு கிழமையில் 100 படங்கள் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். மம்மாவும் அதை ஏற்று ஹாஜி பாபா என்று கூறி தனது அந்த படங்களை வரைபவர்களிடம் கூறினார்கள். அவர்கள் அதிசயப்பட்டார்கள். அம்மா ஒரு படம் செய்யவே 2 படம் செய்ய ஒரு நாள் எடுக்கும், 7 நாட்களில் எவ்வாறு நாங்கள் 100 படங்களை செய்ய முடியும் என்று. அம்மா அதற்கு கூறினார்கள், நமக்கு கட்டளை விடுப்பவர், செய்பவர், செய்விப்பவரான சர்வசக்திவான சிவபாபா கூறும்போது அது கட்டாயமாக நடந்தேறும் என்ற இந்த நம்பிக்கையிலே நாங்கள் தொடங்க வேண்டும் என்று கூறினார்கள். அதே போல அவர்கள் 7 நாட்களில் 100 படங்களையும் செய்து முடித்தார்கள் என்று நான் படித்திருக்கின்றோம். அதே போன்று அம்மா அந்தளவுக்கு பாபாவின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்தது மட்டுமல்லாமல் விசுவாசம் மிக்கவராகவும் இருந்தார் என்றே கூற வேண்டும். அதனால் தான் அம்மாவை யக்கிய மாதாவாக பாபா ஆக்கினார்கள். அனைத்து பொறுப்புகளையும் அவரிடம் ஒப்படைத்தார்கள். அந்த அளவிற்கு அம்மாவின் விசுவாசமும் நம்பிக்கையும் கீழ்ப்படிவும் பணிவும் இருந்ததை அனைவரும் கண்டு தனது அனுபவங்களில் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் நாமும் நமது கருவிகளுக்கு பணிவாகவும் கீழ்ப்படிவாகவும் விசுவாசமாகவும் கருவிகள் கூறுவதையும் நாங்கள் பாபாவின் கட்டளை என மேற்கொண்டு அந்த அளவுக்கு நாங்கள் பணிவாக அதை ஏற்று நமது ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பியல்பாக நான் இதை அனுபவம் செய்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மம்மா கிட்ட இருந்து நான் எடுத்துக்கொண்ட ஆளுமை மம்மா என்னைக்குமே மத்தாக்கள மனதை புண்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒன்று நினைச்சதும் இல்லை. இப்போ மத்தாக்கள் ஒரு தப்பு செஞ்சாலும் மம்மா அதை எல்லாருக்கும் முன்னாடி சுட்டி காட்டி கதைக்க மாட்டாங்க.
அதை வந்து அவங்களுக்கு போயிட்டு தெளிவுபடுத்துவாங்க. மத்தாக்கள்ன்றதை விட மம்மா இப்போ பிராமணர்களையும் அப்படித்தான் பார்த்தாங்க, பிராமணர்கள் இல்லாதவங்களையும் அப்படித்தான் பார்த்தாங்க. இப்போ உதாரணமா மம்மா ஒரு நாள் மீன் சந்தைக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அவங்களோட வந்த பிராமணர்களுக்கு வந்து அந்த மீன் துர்நாற்றம் வந்து அவங்களால அதை சகிக்க முடியாம அவங்க மூக்க மூடிக்கிட்டு தான் அந்த மீன் சந்தையை தாண்டினாங்க. ஆனா மம்மா அப்படி ஒன்றுமே செய்யலை. அந்த மீன் சந்தையை தாண்டினதுக்கு பிறகு மம்மாட்ட கேட்டாங்க, உங்களுக்கு அந்த துர்நாற்றம் வீசலையாண்டு. அதுக்கு மம்மா சொன்னாங்க, எனக்கு அப்படி ஒன்று வீசவே இல்லைன்னு. அதுக்கு காரணம் வந்து மம்மா வந்து செயல்களை செய்யும் போது மட்டும்தான் அவங்க அந்த சரீரம் என்ற விழிப்புணர்வுக்கே வருவாங்க. மிச்ச நேரம் எல்லாமே அவங்க இயல்பா அந்த ஆத்ம உணர்வுல தான் இருப்பாங்க. அதாவது சிவபாபாவை மட்டும்தான் அவங்க நினைச்சு அதிலே மூழ்கி போயிட்டு இருப்பாங்க. அதே போலதான் ஒரு நாள் அம்மா கார்ல ஒரு பிரதரோட போயிட்டு இருக்கும் போது அதுல வந்து ஒரு பெரிய மதுபான விளம்பரம் ஒன்று போட்டிருந்துச்சு. அப்ப போட்டிருக்கும் அதை பார்த்துட்டு அந்த பிரதர் கேட்டாரு, மம்மா இதே போல நம்மளும் சேவைக்காக பெரிய பெரிய விளம்பரங்களை போடுவோமான்னு. அப்ப மம்மா அதுக்கு சொன்னாங்க, நான் அதை பார்க்கவே இல்லைன்னு. ஏனென்றா மம்மா அந்த நேரம் முழுமையா பாபா மட்டும் நினைச்சு அந்த ஒரு புள்ளியிலே மூழ்கி இருந்தாங்க. ஆத்ம உணர்வு தான் மம்மாவை மத்தாருக்கு அந்த மனதை புண்படுத்தாம இருக்கிறதோ ஏனைய தெய்வீக குணங்களை கிரகிக்கிறதுக்கோ அவங்களுக்கு உதவி செஞ்சது. அதே போல இந்த ஆத்ம உணர்வு தான் மம்மாட கடைசி நேரம் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் அவங்க அந்த ஆத்ம உணர்வுல இருந்தனாலதான் அந்த வழியையும் அவங்களால லேசா கடந்து செல்ல முடிஞ்சது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த ஜூன் மாதம் சங்கமயத்தின் ஞான சுரூபினியாக திகழும் மம்மாவின் அவ்யக்த மாதம் என்பதால் மம்மாவிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளும் சிறப்பியல்பானது, மம்மா வந்து பாபாவின் மீதும் உலக நாடகத்தின் மீதும் ஒரே அளவான ஆட்டசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்தார். இதற்கு உதாரணமாக இந்த அமைப்பில் ஆரம்ப காலகட்டங்களில் அதிகளவாக இங்கு வந்து நன்மை அடைந்து கொண்டிருந்தது, ஆன்மீக ரீதியில் நன்மை அடைந்து கொண்டிருந்தது அதிகளவானோர் பெண்கள். இதனால் சமூக ரீதியிலும் பல எதிர்ப்புகளை இவ்வமைப்பு சந்திக்க நேரிட்டது. அதில் ஒன்றுதான் நீதிமன்றத்தில் இங்கு வந்து கொண்டிருக்கும் பெண்கள் மீது எதிரணியினர் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அதில் அந்த வழக்கு தொடர்ந்த போது அதில் இருந்த பெண்களின் பெயர்களில் மம்மாவின் பெயரும் இருந்தது. இதனால் மம்மாவும் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டது. ஆனால் சற்று மம்மா மனம் தளரவில்லை. நீதிமன்றம் சென்று நீதிபதியின் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியான சத்தியம் சார்ந்த பதில்களை வழங்கியதோடு இறுதியாக மம்மாவின் உறுதியான பேச்சினால் நீதிபதியால் மம்மாவின் கைகளுக்கு கைவிலங்கு இட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டும் கூட மம்மா சற்றும் சோர்வடையவில்லை. அதேவேளை நீதிபதியும் கைவிலங்கு இட அனுமதிக்கவும் இல்லை. இதன் மூலமாக நாம் மம்மாவிடமிருந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது, அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது, பாபாவின் மீது அதாவது சத்தியத்தின் மீது மம்மா வைத்திருந்த ஆட்டசைக்க முடியாத நம்பிக்கையை இக்கதை மூலம் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். இரண்டாவதாக மம்மாவின் உடல்நிலை பற்றி மருத்துவர்கள் மூத்த சகோதரர் ரமேஷ் பாஜியிடம் மம்மாவிற்கு புற்றுநோய் இருப்பதாக கூறிய போது அதை கேட்டு ரமேஷ் பாஜி மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் சிரமப்பட்டிருந்தார். ஆனால் அதை மம்மாவிடம் கூற முடியாமல் அதை ஒரு கடிதம் மூலமாக தான் எழுதி அதை மம்மாவிடம் கொடுத்தார். அதை மம்மா எடுத்து விரித்து பார்த்து வாசித்த பின்பு மம்மா கூறிய ஒரே பதில் நாடகம் என்பதாகும். அதாவது நாடகத்தில் எது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றதோ அதுவே நடக்கின்றது. அவர் சற்றும் எந்த விதமான மனச்சோர்வோ குழப்பமோ பதற்றமோ அடையவில்லை. இதுதான் ஆன்மீகத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சிறப்பம்சங்கள். அதாவது உண்மையான சுரூபமாக திகழும்
இறைவன் மீதும் உலக நாடகத்தின் மீதும் ஒரு துளி கூட நமக்கு சலனம் இருக்கக்கூடாது என்பதுதான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மம்மாட நினைவு தினத்திற்கான மம்மாட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்ட விஷயங்களை உங்களுக்கு அனுபவத்துக்கு கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எல்லா இடங்கள்லையுமே ஒவ்வொரு மூத்தவங்களை அவங்களோட நினைவு தினத்தில் நினைவு கூறுறது வழக்கம். ஆனா கலியுகத்துல ஒருத்தரை நினைவு கூறுறதுக்கும் ஆன்மீகத்துல நாங்க நினைவு கூறுறதுக்குமானது வித்தியாசம். நாங்க நினைவு கூறுறது அனுதாபத்துக்கோ துன்பத்துக்காக நினைவு கூறுறல. நாங்க எங்களுக்கான மூத்தவங்களை நினைவு கூறுறதுண்டா அவங்களோட பாதச்சுவடுகளை பின்பற்றணும்ன்றதுக்காகத்தான் நாங்க ஒருத்தரை நினைவு கூறுறது. அந்த வகையில இன்றைக்கு மம்மாவை பத்தி நினைவு கூறலாம்னு நினைக்கிறேன். மம்மாட்ட எனக்கு பிடிச்ச விசேஷமான சிறப்பு இயல்பு என்னண்டா, இப்ப அவங்களோட ஆன்மீக பாதையில குயிக்கா வெற்றி அடைகிறதுக்கான பிரதான காரணம் கடவுள் நியமிச்ச கருவியில எந்தவித சந்தேகமும் அவங்க படல. ஆன்மீகத்துல மிக முக்கியமானது இந்த ஒரு விஷயம்தான். ஏனென்றா கடவுள் நேரடியா எங்களோட நீ இதை செய் அதை செய்யன்றது கடவுள் நேரடியா சொல்ல மாட்டார். கருவிகளுக்கூடாகத்தான் கடவுள் எங்களுக்கு வழிகாட்டல் கொடுப்பார். வந்த வகையில கடவுள் சிவன் பிரம்மாவை பாவிச்சு என்னெல்லாம் வழிகாட்டல் கொடுத்தாங்களோ அதெல்லாம் மம்மா எந்த பகுத்தறிவுமே இல்லாம, இதுக்கு அவங்க பௌதீகத்துல நல்ல கட்டித்தனமானால் அப்படியெல்லாம் இருந்தும் பிரம்மபாபா ஒரு சாதாரணமான வார்த்தையை சொன்னா கூட அதுலயும் எந்தவித கேள்வி கேட்காம முழுக்க அதுல நன்மை மட்டும்தான் இருக்கும் என்றத அவங்க பகுத்தறியாம கூட இயல்பாகவே அவங்க அதை பின்பற்றினாங்க. அதனாடி அவங்க என்னெல்லாம் முயற்சி எடுத்தாங்களோ அது தோல்வியில முடிஞ்சதா சரித்திரமே இல்லை. முழுக்க அவங்க எடுத்த முயற்சி எல்லாம் வெற்றியில தான் முடிஞ்சது. காரணம் அவங்க கடவுள் நியமிச்ச கருவியில எந்த சந்தேகமும் படல. அப்ப எந்த ஆன்மீக வாழ்க்கைக்கும் கூட நான் மம்மாட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை தான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். ஏனென்றா நிறைய பேர் இப்ப அவங்கள்ட்ட பௌதிக திறம் இருக்கிற நாடி கடவுள் நியமிச்ச கருவிகள் கூறுறத அவங்களோட புத்திய பயன்படுத்தி அறவாசி செய்வாங்க, அறவாசி செய்ய மாட்டாங்க. ஆனா பலன் முழுசா வரணும் என்று எதிர்பார்ப்பாங்க. இப்ப அறவாசி செய்யறதால அவங்களுக்கான பலனும் முழுமையா கிடைக்கும்ன்றது கேள்விக்குறி. அப்ப நாங்க எல்லாருமே மம்மாட்ட இருந்து விசேஷமா இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். அதாவது கருவி என்னெல்லாம் வழிகாட்டல் கொடுக்காங்களோ அது 50% காவாசி என்று பின்பற்றாம முழுக்க அதுல எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான நன்மை மட்டும்தான் இருக்கும்ன்றத அறிஞ்சு அதை பின்பற்றினா எங்களோட ஆன்மீக வாழ்க்கை சந்தோஷமா நகரும், எந்தவித தடைகளுமே இல்லாம. அப்ப நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு நன்மை அடைவீங்கன்றத நான் நம்புறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த மாதம் அம்மாவுடைய நினைவு நாளை விசேஷமாக கொண்டாடுறதுக்காக அனைத்து பிராமண ஆத்மாக்களும் ஆன்மீக முயற்சிகளை செய்கிறாங்க. அந்த வகையில் அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு அர்ப்பணித்த சகோதர சகோதரிகளையும் அவங்கள முன் உதாரணமாக வைத்திருக்கிறது காரணமாக அமைது. அந்த வகையில் மம்மாவிடமிருந்து பல தூண்டுதல்கள், பல மன ரீதியில் மம்மாவை அவங்க எடுத்த முயற்சிகளை மீட்டி பார்க்குறதுக்கு உதவியாக இருந்தது. அவங்க எவ்வளவு துணிவாக இருந்து பலருடைய வாழ்க்கையில் அவங்கள கலியுக சம்பந்தங்களில் உள்ள அனைத்தையுமே விடுவிக்கிறதுக்கு பாபாவுடைய இந்த ஞான கருத்துக்களை மிகவும் ஆழமான முறையில் ஆத்மாக்களை அவங்களோட இதயம் தொடும் அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக விளங்கப்படுத்தி ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்துக்கும் காரணமாக அமைந்திருக்கிறார்கள். இப்போ அந்த ஆதிதேவி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை மீட்டி பார்க்கக்குள்ள நம்மளுடைய தாய் இந்தளவுக்கு உதாரணமாக இருந்து பலரையும் ஈடேற்றிருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்களுடைய உதாரணம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது.
மம்மாவுடைய சுலோகமாக ஒவ்வொரு கணமும் இறுதி கணம் என்ற அந்த சுலோகத்தை அவங்க அதில் உறுதியாக இருந்தாங்க. அப்படி உறுதியாக இருந்தபடியால் அவங்களுக்கு பாபாவை நினைவு செய்து அதில் 100% தேர்ச்சி அடைந்திருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கணமும் இறுதி கணம் என்று வரக்குள்ள அவங்களுக்கு வேறு சிந்தனை வந்திருக்காது. பாபாவும் அவருடைய ஒவ்வொரு வழிகாட்டல்களையும் பின்பற்றுவது அவங்களுக்கு இலகுவாக இருந்தது. பாபா சொன்ன உடனே அதை நடைமுறைப்படுத்தி அதை தாரணையில் கொண்டு வந்து அதனுடைய சொற்பமாகி மம்மா அனைவருக்கும் உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். இப்போ பாபா சொன்ன ஒவ்வொரு ஞான கருத்துக்களையும் ஆழமாக கிரகித்து அதை அனைவருக்கும் புரியும்படி எடுத்துரைத்த மம்மாவுடைய சிறப்பம்சங்கள் இன்றும் அதை மீட்டி பார்த்து நம்மளோட வாழ்க்கையிலையும் அதை உதாரணப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. மம்மா அதிகமாக மற்றவங்களை உதாரணமாக பார்க்க மாட்டாங்க. பாபா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அவங்களோட உதாரணமாக இருக்கும். ஏனையவர்களுக்கு அவங்கள ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு மம்மா பாபாவுடைய ஞான அமிர்தத்தை அவங்களுக்கு அவங்க சுவைக்கக்கூடிய மாதிரி இனிமையான முறையில் அவங்களுக்கு மம்மா விளங்கப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையில் ஈடேற்றிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்று நாமும் பலர் அர்ப்பணித்து இந்த ஆன்மீக பாதையை பயணித்து போகிறதுக்கு மம்மாவும் பல வழிகளில் அவங்களோட உதாரணம் மூலமாக நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த அர்ப்பண வாழ்க்கையில் பல ஆத்மாக்கள் முன்னேறி கொண்டு போகிறதுக்கு பல தாதிமார்கள், பல தீதிமார்கள், சகோதர சகோதரிகள் முன்னேற்றத்துக்கு மம்மாவினுடைய கற்பித்தலும் அவங்களுடைய வழிகாட்டல்களும் எவ்வளவுக்கு அவசியமாக இருந்தது என்பதனை பலருடைய வகுப்புகளில் கேட்டிருக்கின்றோம். எனவே வருகின்ற இந்த மம்மாவுடைய நினைவு நாளை நாம் அவங்களுடைய பாதச்சுவடுகள் அவங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு முயற்சியையும் நாமளும் பின்தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையையும் முழுமை நிலையடைய நாம் அனைவருக்கும் அம்மாவுடைய வாழ்க்கை அவருடைய சிறப்பம்சங்களை எடுத்துரைத்து அதனுடைய ஸ்வரூபமாக மாற வேண்டும் என்ற என்னுடைய ஆசை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சொர்க்கத்திலே லக்ஷ்மி என்றும், கலியுகத்திலே ராதை என்றும், சங்கமயுகத்திலே சரஸ்வதி, ஜெகதாம்பாள் என்றெல்லாம் பல பெயர்களை பெற்ற மம்மாவின் நினைவு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வழிகள் இன்றி வெற்றிகள் பிறப்பதில்லை. இதுபோலவே மம்மாவின் வாழ்விலும் அவர் கடவுளை அடைவதற்காக பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்து தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து கடவுளை கருவியை நீங்கள் பின்பற்றலாம் என்று கூறும் அளவிற்கு வாழ்ந்து காட்டிச் சென்றவர். அவ்வாறானவரிடம் பல நற்பண்புகள் இருக்கும். ஆனால் அதில் சிலவற்றையே நாம் இந்த காணொளியில் பார்ப்போம். மும்பையிலே பெரிய செல்வந்த குடும்பம். தந்தை பெரிய நகை வியாபாரி. ஒரு நாள் அணியும் ஆடையை மறுநாள் அணிய மாட்டார். இவ்வாறு செல்வந்த குடும்பத்தில் வாழ்ந்து வந்தவர். உதாரணமாக மம்மாவும் தாதி பிரகாஷ் மணியும் ஒரே பாடசாலையிலே ஒரே வகுப்பிலே கல்வி கற்றாலும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதே இல்லை. காரணம், தாதி பிரகாஷ் மணி எளிமையானவர். ஆனால் மம்மா மிகவும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட பகட்டான ஆடைகளை அணிந்து வருவார். அதனால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதே இல்லை. இவ்வாறு செல்வந்த குடும்பத்தில் வாழ்ந்து வரும்போது தந்தையார் திடீரென்று இறந்து விடுகின்றார். இதை தாங்க இயலாத மம்மாவின் தாயார் வாடிய வதனத்துடனும் கலங்கிய நயனத்துடனும் காணப்பட்டார். அப்படி இருக்கும் போது ஒரு நாள் பிரம்மபாபாவை பார்த்தார். அவர் அப்போது கீதையின் 2ஆம் பாகத்தை கற்பித்துக் கொண்டிருந்தார். அதில் கூறப்பட்டவை உடலை அழியக்கூடியது, ஆத்மா ஒருபோதும் அழிவற்றது, ஆத்மா இன்னொரு பிறவி எடுக்கவே செல்கின்றது என்று. இதை கேட்ட மம்மாவின் தாயாருக்கு மிக்க மகிழ்ச்சி. காரணம், இவ்வளவு நாளாக தனது கணவன் இறந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த அவர் தனது கணவனின் உடலே அழிந்துள்ளது, கணவனின் உயிர் மறுபிறவி எடுக்கவே சென்றுள்ளது என்று சந்தோஷப்பட்டார். இதை தனது மகளான மம்மாவிற்கும் கூறினார். இவ்வாறே மம்மா கடவுளின் அறிமுகத்தை தனது தாயின் மூலம் பெற்றுக்கொண்டார். அப்படி கடவுளை அறிந்து அவரை கண்டடைந்ததும் தனது செல்வங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுள் கொடுப்பதே சௌகரியம் என வாழ்ந்தார். உதாரணமாக மம்மா தனது உணவு கோப்பையை பெறும் பொழுதோ அவர் உண்ணும் பொழுதோ மற்றவரின்
உணவு பாத்திரத்தை ஒருபோதும் பார்ப்பதே இல்லையாம். அப்படி பகுத்தறிவை பாதிக்காது அதீத நம்பிக்கை கொண்டார் கடவுள் மீது. அடுத்து மம்மாவிற்கு வளமையாக வைத்தியம் செய்யும் வைத்தியர்கள் கூறிவிட்டனர், மம்மா இன்னும் சில மாதங்களே உயிருடன் இருப்பார். காரணம், அவர் உடல் பூராக புற்றுநோய் பரவிவிட்டது என்று. இதை கேட்ட ரமேஷ் பாய் உடனேயே பாபாவிடம் கூறினார். பாபா கூறினார், நல்லது, நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது அனைத்துமே நல்லதற்குத்தான். குழந்தாய், மம்மா மாத்திரம் வாசிக்கக்கூடிய வகையில் இதை ஒரு கடிதமாக எழுதி அனுப்பென்று. ரமேஷ் பாயும் உடனே அதற்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார். மம்மா அந்த கடிதத்தை பெற்று வாசித்து பார்த்ததும் சற்றும் கலக்கம் இல்லாது, நல்லது, நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டவை அனைத்துமே நன்மைக்குத்தான், இதில் ஏதாவது நன்மை இருக்கும் என்று மரணத்தை எண்ணி அஞ்சாது இந்த உடலை விட போகின்றோமே என்ற சிறிய கலக்கமும் இல்லாது முகமலர்ச்சியுடன் கூறினாராம். இவ்வாறே மம்மா நாடகத்தின் ரகசியங்களை புரிந்து கொண்டதன் மூலம் எப்போதும் சதா சந்தோஷமாக இருப்பார். இது போன்ற சிறப்பியல்புகளையே நான் மம்மாவிடமிருந்து எனது ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நடைமுறையில் இட்டு வருகின்றேன். ஓம் சாந்தி. தாயின் நிழல் கூட நிற்கும், துன்பமெல்லாம் தூசியாகும், தடைகளை தாண்டி செல்வேன் உன் அருளினிலே. பாசம் காட்டும் சிங்க பெண்ணே, எந்த உயிர் நாடி நீயே, இன்பங்களை உந்தன் முன்னே நான் சேர்க்க